ஒரு முயல் தனது அகந்தையால் எல்லாவற்றையும் இழந்தது. ஒரு சிறிய எறும்பு ஒரு பெரிய யானைக்கு வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்தது. ஒரு ஆமை தனது பொறுமையால் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இன்று நீங்கள் பார்க்கப் போகும் இந்த 3 கதைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். ஒரு பெரிய காடில் மிகவும் வேகமாக ஓடும் ஒரு முயல் வாழ்ந்து வந்தது. அந்த முயல் எப்போதும் மற்ற விலங்குகளை கேலி செய்து கொண்டே இருக்கும். என்னை விட வேகமாக யாராலும் ஓட முடியாது என்று பெருமை பேசும். ஒரு நாள் அந்த காடில் மெதுவாக நடக்கும் ஒரு வயதான ஆமை வந்தது. முயல் உடனே சிரித்தது. ஆமை அண்ணா, நீங்க ஒரு அடியாவது வேகமா நடக்க முடியுமா? அனைத்து விலங்குகளும் சிரித்தன. ஆனால் ஆமை அமைதியாக சொன்னது, வேகம் மட்டும் வாழ்க்கையில் வெற்றியை தராது. முயல் கோபப்பட்டு ஓட்டப்பந்தயத்திற்கு அழைத்தது. அடுத்த நாள் போட்டி தொடங்கியது. முயல் மின்னல் வேகத்தில் ஓடியது. ஆமை மெதுவாக நடந்தது. சில நேரம் கழித்து முயல் நினைத்தது, இந்த ஆமை வர இன்னும் ரொம்ப நேரமாகும். அது ஒரு மரத்தின் கீழ் தூங்கிவிட்டது. ஆனால் ஆமை நிற்காமல் தொடர்ந்து நடந்தது. சூரியன் மறைய ஆரம்பித்த போது முயல் கண் திறந்தது. அது அதிர்ச்சியடைந்தது. ஆமை இலக்கை அடையப் போகிறது. முயல் வேகமாக ஓடியது. ஆனால் ஆமை ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டது. அனைத்து விலங்குகளும் ஆமைக்கு கைதட்டின. முயல் தலை குனிந்து நின்றது. ஆமை மெதுவாக சொன்னது, அகந்தை மனிதனையும் விலங்கையும் தோற்கடிக்கும். மோரல்: பொறுமையும் தொடர்ந்து முயற்சியும் வெற்றியை தரும். ஒரு அடர்ந்த காட்டில் பெரிய யானை ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த யானை மிகவும் பலசாலி. ஆனால் அதற்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. சிறிய விலங்குகளையெல்லாம் துன்பப்படுத்தும். ஒரு நாள் அது எறும்புகளின் வீட்டை காலால் மிதித்தது. சிறிய எறும்புகள் பயந்து ஓடின. ஒரு எறும்பு மட்டும் தைரியமாக நின்றது. அது யானையிடம் கேட்டது, ஏன் எங்களை தொந்தரவு செய்கிறாய்? யானை சிரித்தது, நீங்களெல்லாம் ரொம்ப சின்னவர்கள். அடுத்த நாள் யானை தூங்கிக் கொண்டிருந்தது. அந்த தைரியமான எறும்பு மெதுவாக யானையின் தும்பிக்கைக்குள் சென்றது. யானை திடீரென்று வலியால் அலறியது. அது ஓட ஆரம்பித்தது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! அப்போது எறும்பு வெளியே வந்து சொன்னது, சிறியவர்களை எப்போதும் பலவீனமாக நினைக்காதே. யானை தனது தவறை உணர்ந்தது. அதன் பிறகு அந்த காடில் யாரையும் துன்பப்படுத்தவில்லை. மோரல்: உருவத்தை வைத்து யாரையும் குறைத்து மதிக்கக்கூடாது. ஒரு சிறிய குளத்தின் அருகே ஒரு ஆமை வாழ்ந்து வந்தது. அது மிகவும் அமைதியானது. அதே குளத்தில் ஒரு குரங்கு இருந்தது. அந்த குரங்கு எப்போதும் ஆமையை கேலி செய்யும், நீ ரொம்ப மெதுவாயிருக்கே. ஒரு நாள் கடுமையான மழை ஆரம்பித்தது. காட்டில் வெள்ளம் வந்தது. அனைத்து விலங்குகளும் ஓடின. குரங்கு ஒரு மரத்தில் ஏறியது. ஆனால் அந்த மரம் பலவீனமாக இருந்தது. சில நேரத்தில் கிளை உடைந்து குரங்கு நீரில் விழுந்தது. அது கத்த ஆரம்பித்தது, யாராவது காப்பாத்துங்க! அப்போது மெதுவாக வந்த ஆமை தனது முதுகில் குரங்கை ஏற்றி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சென்றது. குரங்கு வெட்கப்பட்டு சொன்னது, நான் உன்னை எப்போதும் கேலி செய்தேன், ஆனா நீதான் என்ன காப்பாத்தின. ஆமை சிரித்தது, நல்ல மனசு இருந்தா போதும். அந்த நாளிலிருந்து குரங்கு யாரையும் கேலி செய்யவில்லை. மோரல்: நல்ல மனசு கொண்டவர்கள் எப்போதும் உயர்ந்தவர்கள். இந்த 3 கதைகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கதை எது என்று கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மனதை தொடும் விலங்கு கதைகள் பார்க்க நம்ம புது கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் 3 புதிய கதைகளுடன் சந்திப்போம்.